Hello people, this is day 12 on 120 of Healing My Hormones. இப்போலாம் யாராச்சும் வந்து 9th படிக்கிற ஒரு பொண்ணுக்கு மென்சுரல் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகலைன்னு சொன்னால் ஏன் இன்னும் வரல டாக்டரை பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதுவே 6th படிக்கிற ஒரு பொண்ணுக்கு அது ஸ்டார்ட் ஆகும்போது அது நார்மலாக பார்க்கப்படுது. ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தா நம்ம அம்மா பாட்டியோட ஜென்ரேஷன்லாம் 16 வயசில் தான் அவங்களுக்கு அந்த ஃபேஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இப்போ நமக்கு இருக்க ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால ரொம்ப ஏர்லியராக இந்த ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ சொசைட்டி நார்மலைஸ் பண்ண நிறைய விஷயங்களில் இதுவும் ஒன்றாகிருச்சு. எனக்கும் நான் 6th படிக்கும்போது ஸ்டார்ட் ஆன இந்த ஃபேஸில் ஒவ்வொரு மென்சஸ்லேயும் ரொம்ப அதிகமான கிராம்ஸ் அண்ட் ஓவர்ஃப்ளோன்னு நிறைய கோத்ரூ பண்ணியிருக்கேன். அண்ட் 10th படிக்கும்போது ஸ்டார்ட் ஆன இந்த PCOS இஷ்யூவில் இது என்ன பிரச்சனை, இதுக்கு என்ன சொல்யூஷன்னு புரிஞ்சுக்காமல் மெடிக்கேஷன்ஸ்லேயே 5 years இருந்தும் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அதுக்கப்புறம் நானாக இதை பற்றி நிறைய படித்து தெரிஞ்சுக்கிட்டு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆனேன். அதுக்கப்புறம் ப்ராப்பராக 12 சைக்கிளும் எனக்கு ஒரு இயரில் வந்திருக்கு. நான் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் விட்ட அப்புறமும் எனக்கு 4 சைக்கிள் ப்ராப்பராக வந்துச்சு. அப்போ தான் நான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணேன், நம்ம நினைக்கிறத விட நம்ம பாடி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட். ஓகே, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்டில் தென் டாடா பாய்.